சபரி ஃபேக்கா இருக்காரு அப்படின்ட்டு அவங்க கூட இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்ல. ரம்யா தான். ஸோ ரம்யா எதனால சொன்னாங்க அண்ட் கனிய பார்த்து "நீ நடிக்காத" அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன? அண்ட் அத தொடர்ந்து பாரு அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேருக்கும் இடையில இவ்ளோ பெரிய விரிசல் வரும்ன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா உள்ள இருக்கும்போது அந்த அளவுக்கு கேவலமா, கீழ்த்தரமா செஞ்சாங்கன்ட்டு பல பேரும் கமெண்ட்ஸ்ல அள்ளி அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க. இது இப்ப தான் கம்ருதீனுக்கு புரிஞ்சிருக்கும் போல. அதனால ஒரு விஷயத்த அவர் இப்ப பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ரம்யா ஜோ இவங்க இப்ப எவிக்ட் ஆகி ஒரு இன்டர்வியூலாம் குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல கன்டினியூஸா நெறைய இன்டர்வியூஸ்லாம் குடுத்துட்டு வராங்க. அதுல அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு கனிய பார்த்து நான் நடிக்காதன்னு சொன்னதுக்கான காரணம், அழுகைய அடக்கிக்கிட்டு எதுக்காக இப்படி நடிக்கணும்? அந்த மாதிரி பாசிட்டிவான முறையில தான் நான் சொன்னேன். சபரி அண்ட் கனி இவங்க 2 பேருமே எனக்கு வேற மாதிரி தான். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டூ மை ஹார்ட். கண்டிப்பா அந்த ஒரு பிளேஸ நான் யாருக்குமே குடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரம்யா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரம்யா இப்படி க்ளோஸ்ன்னு சொன்ன சபரிய பார்த்து அவரு ஃபேக்கா இருக்காரு அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அட என்னம்மா நீ இப்படியும் சொல்ற, அப்படியும் சொல்றன்னு கேட்டா, உள்ள இதுவரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே சபரி என்கிட்ட ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ, அப்படிதான் நான் வெளிய வரும்போதும் இருந்தாரு. ஆனா நெறைய பேர் உள்ள வந்தவங்களும் சரி, அவங்க கூட இருந்தவங்களும் சரி, சொன்ன விஷயம் என்னன்னா, அவன் வேற மாதிரி ரொம்பவே கோவப்படுவான். இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது, எனக்கு அவர் ஃபேக்கா இருக்காரோ! அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அது என்னுடைய ஒப்பீனியன் தான். அது இன்னொரு முகம் இருக்கலாம். அத தான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி இதில வந்து என்னுடைய ஒப்பீனியன்றதுக்காக வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. ஸோ தொடர்ந்து பேசின ரம்யா, அதாவது சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா, இவ எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஓடி போய் பாத்ரூம்ல போயிட்டு, "ஐயோ! நீ இல்லாத வீட்ல எப்படி நான் இருக்க போறேனோ! எனக்கு யாருமே இல்லையேன்னு" அழுத சாண்ட்ரா, பாரு கிட்ட போயிட்டு, "எனக்கு ரம்யா மேல நம்பிக்கையே கிடையாது. அவ மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவள நான் நம்பவே இல்ல" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சாண்ட்ராவ பத்தி நாளுக்கு நாள் அவங்களுடைய இந்த ட்ராமா குயினான விஷயங்கள் எல்லாம் வெளியாயிட்டிருக்கு. அத பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் இப்படி ரியாக்ட் ஆகுறது நல்லா இல்ல. திவ்யாக்கும், சாண்ட்ராக்கும் இஷ்யூ இருக்கு. அதாவது பிரஜன் போயிருந்தாலும் அத பத்தி கேர் பண்ணாம, அந்த ஒரு பெட்டும், அந்த கபோர்டும் தேவ அப்படின்றதுக்கு, அவ எப்படி அந்த நேரத்தில வந்து பேசியிருப்பான்ற ஒரு கோவம் சாண்ட்ராக்கு இருக்கு. அதனால தான் திவ்யா கிட்ட அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டையிலேயே இருக்காங்க. இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர நமக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்க எங்க என்ன பேசினாலும், நம்மள பத்தி தான் பேசுறாங்கன்ற மாரி நமக்கு ஃபீல் ஆகும். அதே ஃபீலிங் தான் சாண்ட்ராக்கு. திவ்யா எங்க யார்கிட்ட போய் பேசினாலும், அவங்கள பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. மத்தபடி திவ்யா வந்து எந்த இடத்துலயும் அவங்கள பத்தி பேசினதில்ல. சாண்ட்ரா பச்சையா துரோகம் பண்ணியிருக்காங்க. அதாவது துரோகம் அப்படின்ற வார்த்தைய அவங்க வந்து சொல்லல. ஆனா, "அட பாவிங்களா! இப்படி என்ன பார்த்தே தப்பா பேசுறீங்களா? என் கூடயே தானடா இருந்தீங்க." அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி திவ்யா, சாண்ட்ரா பிரச்சனைய நம்ம டீகோட் பண்ணிட்டோம். ஏன்னா, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி உட்காந்து பேசினா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அத தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பூகம்பமா வெடிக்கிறதே திவ்யா, சாண்ட்ராவுடைய பிரச்சனை தான். ப்ரோமோஸ்லாம் கூட அது ரிலேட்டடா வந்துட்டுருக்கு. இத பயன்படுத்தி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு, "நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீ போய் ஏன் பேசக்கூடாது?" சமாதானப்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ ஜென்யூனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே சபரி கனி தான். ப்ரோமோக்காக மட்டுமே கன்டென்ட்ட குடுக்கறது பாரு அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. கம்ருதீன பத்தி அவங்க பேசவே இல்ல. ஏன் அப்படின்னா, கம்ருதீன் கிட்ட போய் ஏதாவது பேசணும்னா சும்மாவே சண்டை வரும். எதுக்கு தேவையில்லாம அப்படின்ட்டு சைலன்ட்டா இருக்காங்க. அண்ட் ரொம்பவே தெளிவா பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வெளிய வந்ததுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. எதனால அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்மள தப்புன்னு சொல்றாங்க. ஆனா, அந்த தப்புக்கு காரணம் நான் இல்லன்னு தெரிஞ்சும், விஜய் சேதுபதியும் சேர்ந்து என்ன ஏன் திட்டணும்? அதுதான் எனக்கு ஒரு மனசு ரொம்பவே உடைஞ்சிடுச்சு. உடனே வெளிய போணும்னு நெனச்சேன். அவரு எனக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். எப்படி வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டலாம்? அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இதுக்கு பதில் எப்ப கிடைக்கும்? அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் ரம்யாவுடைய இன்டர்வியூனா, இன்னொரு பக்கம் பாரூக் கம்ருதீன் இவங்க 2 பேருடைய இந்த காட்சிய பார்க்கும்போது, "இதுக்கு தான்யா நாங்க வெயிட் பண்ணோம்" அப்படின்ட்டு நெறைய பேர் விமர்சனங்கள அள்ளி குவிச்சிட்டு வராங்க. என்னன்னா, "என்ன கீழ்த்தரமா, கொச்சையா நீ நெனைக்கிற. நான் வேற ஒரு ரேஞ்சில இருக்கிற பெர்சன். என்னையே இவ்ளோ கேவலமா இழுக்குற. நீ ஏதோ பேசி பேசியே என்ன வந்து
நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரியே நீ கொண்டு வர, ரொம்ப கேவலப்படுத்துற என்ன. நான் தான் புளி சாதத்தை பிரியாணி நினச்சிட்டேன் போல இருக்கு. வெளியே போனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு 1000 பொண்ணுங்க எனக்கு இருக்காங்க. ஸோ நீ ஒரு விஜேவாக இருக்க, நீ வெளியே போயிட்டு உன் ஒர்க்கை பார்க்க போகிற, நீ அடுத்தடுத்து போயிட்டே இருக்க போகிற, நானும் அதே மாதிரி வெளியே போயிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க போகிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிற, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான் முடிச்சிடலாம், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாரு கமருதீன். ஆனால் விடாத பார்வதி, அதாவது விடாத கருப்புன்னுவாங்களா அந்த மாதிரி பார்வதி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட்டை நம்ம எல்லாருமே கொஞ்சம் சிந்திக்கலாம். என்னென்னா, எவ்வளோ பேர் வந்து எதிர்த்து நீ பண்ணுறது தப்பு, உன் வீட்டில் பார்த்தா என்ன பண்ணுவேன் இப்படிலாம் கேட்கும்போது கூட, நான் என் வீட்டை பற்றியோ என்னை பற்றியோ சொசைட்டியை பற்றியோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் அந்த 4 பேரும் எதுவும் சொல்லாதீங்கன்ட்டு வெளியில் இருக்கிறவங்க உட்பட இவங்க இந்த கருத்தை முன் வச்சாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இப்போ ஓப்பனாகவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நான் இப்படி இருக்கேன்னா அது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான பாண்டிங் எமோஷனல் உனக்கு புரியலையா? ஸோ இது அடுத்த லெவலுக்கு தானே கொண்டு போகணும், நம்ம பேசியிருந்தோம், எதுக்கு நீ இப்படி பேசுகிறன்ட்டு எமோஷ்னல் ஆகுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கம்ருதீன் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு துரோகம் அண்டு தப்பு. இதை தான் வெளியிலேருந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் ஆரம்பத்துலேருந்தே கட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு இருந்தாங்க, பிக் பாஸ் எந்த அளவுக்கு கடுப்பானார் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி முடிவெடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஆஃப்டர் பிக் பாஸ் அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. சில பேர் இல்லை, 1, 2 கப்புள் தான் இப்போ வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. அதில் அமீர், பாவினி இவங்க 2 பேரை பற்றிலாம் வந்து ஹிஸ்ட்ரியே எழுதலாம் இங்கே தமிழ் பிக் பாஸில். அதே மாதிரி அங்கே மலையாளத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அழகான கப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான கப்புள் இவங்க இருக்க மாட்டாங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இன்னும் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. இந்த ஃபேமிலி ரவுண்டு வரப்போகுது, ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் வைக்க போகிறாங்க. இதில் நம்ம ஃபேமிலியாக வந்து என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி கமருதீன் இப்படி பேசுகிறாரா, இல்லை இது நமக்கு செட் ஆகாது, எல்லாருமே நம்மளை தப்பாக பார்க்குறாங்க, நமக்கு வெளியே போய் ஒரு கெரியர் இருக்குதுன்னு நினச்சி இப்படி பேசுகிறாரான்றத அவரே கூடிய சீக்கிரம் சொல்லுவார். ஸோ கமருதீனோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பாருவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்காங்க. இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.